சசிகலாவுக்கு எதிரான அந்நிய செலாவணி மோசடி வழக்கின் விசாரணையை விரைந்து முடிக்க வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்திற்கு இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. வழக்கிற்கு முழு ஒத்துழைப்பு வழங்க சசிகலா உள்ளிட்டோருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கக்கூடிய நிலையில் மேலும் விவரங்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், நீங்க கூடுதலாக விவரங்களை தொடரலாம். ஜேகேடிவிக்கு வெளிநாட்டில் இருந்து உபகரணங்கள் வங்கிகள் மோசடி செய்ததாக அந்நிய செலாவணி மோசடி சட்டத்தின் கீழ் தொடரப்பட்ட வழக்கின் விசாரணை எழும்பூர் பொருளாதார குற்றவியல் வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களின் பட்டியலில் முதல் எதிரியாக ஜெய்ஜே தொலைக்காட்சி, இரண்டாவது எதிரியாக தொலைக்காட்சி நிர்வாக இயக்குநர் பாஸ்கரன், மூன்றாவது எதிரியாக தொலைக்காட்சி தலைவர் மற்றும் இயக்குநர் சசிகலா என கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் எதிரிகள் பட்டியலில் தன்னுடைய பெயரை முதல் எதிரியாக மாற்றியதை எதிர்த்து சசிகலா தாக்கல் செய்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் எஸ் சுப்பிரமணியம் மற்றும் என் ஜோதிராமன் அமர்வு வழக்கு பட்டியலில் முதல் எதிரியாக மாற்றியதால் எந்த விசாரணையில் எந்த பாதிப்பும் இல்லை என சொல்லி சசிகலாவின் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். மேலும் எழும்பூர் பொருளாதார குற்ற வழக்குகளுக்கான நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்கை விரைந்து விசாரிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கு விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என சசிகலா உள்ளிட்டோருக்கு உத்தரவிட்டனர்.